உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. இந்த கண்மணிகள் சிறப்பு நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹலோண்ணா. ஹாய் பிரீஸ். அண்ணா, எனக்கு ஸ்கூல் லைஃப்லயும் சரி, காலேஜ் லைஃப்லயும் சரி, என்னை சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல யார் உண்மையான ஃப்ரெண்ட் எப்படின்னா கண்டுபிடிக்கிறது? கண்மணி நேயர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். சரியான ஒரு கேள்வி. இந்த நாட்களில் நம்ம நண்பர்களை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி எல்லாருடைய உள்ளத்துலேயும் தோணும். நீங்கள் கேட்டது மாதிரி ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது ரெண்டு விதத்தில் நான் இதை பார்க்குறேன். ஒன்று வந்து சில நேரங்களில் நமக்குன்னு ஃப்ரெண்ட்ஸை நம்ம எதுக்கு வச்சுருக்குறோம் அப்படின்னா, நம்முடைய ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கில் ஏதாவது திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு நம்ம அஃபெக்ட் ஆகுறோம், நம்ம ஏதாவது ஷேர் பண்ணணும், ஒருத்தங்களோட ப்ரெசன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கும்போது அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்போம். சில நேரங்களில் ப்ரையாரிட்டி பேசிஸில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து நமக்கு அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் நமக்கு ஒரு பர்சனுடைய ப்ரெசன்ஸ் நீடாக இருக்கும், பட் அந்த பர்சன் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது அதில் எவ்வளோ தூரமாக நம்ம அந்த ஃப்ரெண்டை நம்ம ட்ரூத்ஃபுல்லாக நம்ம எடுத்துக்க முடியுங்கிறது வந்து ஒரு கேள்வி. ரெண்டாவது, சில நேரத்தில் நம்முடைய காரியங்களை வந்து நம்ம ஓப்பனாக நம்ம ஷேர் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். சில நேரத்தில் அம்மா அப்பாட்ட சொல்லாத காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம். நம்மகிட்ட அவங்க க்ளோஸாக இருக்கும்போது இட்ஸ் ஃபைன். ஆனால் ஒரு வேளை ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதாவது ஒரு கேப் வரும்போது, ஏதாவது ஒரு பிரிவு வரும்பொழுது நம்முடைய அந்த ரொம்ப சீக்ரெட்டான காரியங்கள் நம்ம ஷேர் பண்ண நம்முடைய பர்சனல் திங்ஸ்மே ஸ்ப்ரெட் ஓவர். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரெண்டு நமக்கு அது ட்ரூத்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்களாங்கிறது வந்து ஒரு கேள்வி. அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயுமே என்னுடைய ஃபீலிங்ஸை, என்னுடைய எமோஷன்ஸை பத்திரமா நான் ஷேர் பண்ணுறதுக்கு இதான் என்னுடைய உண்மையான ஃப்ரெண்டாங்கிற அந்த ஒரு சீக்கிங், அந்த ஒரு தேடுதல் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது இதுதான் என்னுடைய உண்மையான ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியாது. ஸ்கூல் லைஃபாக இருக்கட்டும், அப்புறம் காலேஜ் லைஃபாக இருக்கட்டும், ஒர்க் ஸ்பாட்டாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸில் அந்த சீக்கிங் போயிட்டே தான் இருக்கும். அப்போ இது ஒரு லாங் ப்ராசஸ்ன்னு சொல்ல வரீங்க? இட்ஸ் ஃபைன். அப்படி தான் இருக்கும். இது ஒரு கண்டினியூ ப்ராசஸில் தான் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு தேடுதல்ங்கிறது வந்து திஸ் பர்சன் வில் பி த ரைட் பர்சன் ஃபார் மீ அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு தேடுதல் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, நான் சூப்பராக எங்களுக்கு சொன்னீங்க. ஆனால் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒரு 5 பேர் இருக்கோன்னா எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே லைஃப் லாங் வந்து கண்டினியூ ஆகுமாண்ணா? இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி நம்முடைய லைஃப்பில். நம்ம இப்போ ஸ்கூல் டைம்லேருந்தே நம்ம டீனேஜர்ஸ்லேருந்தே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்போம். டீனேஜர்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்போம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜஸில் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மாறிட்டே இருப்பாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இதை நம்ம நினைப்போம், இவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்டு, லைஃப் லாங் என் கூட வருவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த ஒரே அட்மாஸ்பியரில் ஒரே கேம்பஸில் இருக்கும்போது அந்த நட்பு வந்து அப்படியே இருக்கும். அடுத்து நம்ம இன்னொரு காலேஜுக்கு போவோம், அவங்க இன்னொரு காலேஜுக்கு போவாங்க. காலேஜில் போகும்போது நம்ம இன்னொரு செட்டப் ஆஃப் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வரும். அப்போ நம்முடைய மெச்சூரிட்டி வேறு, அப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் வேறு. ஸோ அந்த டைமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்போவுமே மோரல் பாண்ட் அண்ட் ஃபன், அப்படி எப்போவுமே எல்லாத்தையுமே ஜாலியாக ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். அதுக்கப்புறமா ஒர்க் ஸ்பாட்டு, லைஃப் அப்படிங்கும்போது எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புமே நமக்கு வந்து ஒரு கண்டினியூட்டிவாக லாங்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதை எதனால அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வேளை நம்ம ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்தாலுமே அவங்களுடைய லைஃப்பில் ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ கூட இருக்கிறது வரை தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த செனரியோ, அந்த இது சிச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம ஒர்க்கை பார்த்து நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போவோம். அவங்க லைஃப் அப்படியே 2 ட்ராக்ல போகும்போது அப்போ அவங்களுக்குன்னு ஒரு லைஃப், அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அவங்களுக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி வரும்போது, இப்போ நம்ம திடீர்னு நமக்கு ஒரு காரியத்தை நம்ம ஷேர் பண்ணும்போது they won't be available. அப்போ நமக்கு இட் ஹர்ட்ஸ் அஸ். நம்ம அப்போ தான் நம்ம ஏதாவது ஒரு பெரிய ஒரு எமோஷனலாக இருப்போம்,
வி வாண்ட் டு கனெக்ட் வித் தம், வி வாண்ட் டு ஷேர் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸில் போகும்போது ஒன்றே அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை அவங்களோட ப்ரையாரிட்டி வேற மாதிரி இருக்கும், அவங்க வேற ஒரு செட்டில்மெண்ட்ல இருப்பாங்க. அப்படிங்கும்போது நமக்கு இட் அகெயின் ஹர்ட்ஸ். அப்போ நமக்கு திரும்ப விட்ரா பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ ஒரு தாட் வரும், எனக்கு யாருமே இல்லையா, there is no one to understand meங்கிறத ஒரு லோன்லினஸ் வந்து இட் இன்க்ரீஸ் இன் our lives. அப்ப நம்மளோட லைஃப் ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு. அதுல நிறைய பேர் வருவாங்க, போவாங்க. இதுல யாருமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அதுதானே நீங்க சொல்ல வரீங்க? அப்ப யார் தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டா நம்ம கூடயே டிராவல் பண்ணுவாங்க? லைஃப்ங்கிறது வந்து நீங்க சொன்னது மாதிரி நம்ம லைஃப்ல வந்து யாருமே கூட கடைசி வரை வரமாட்டாங்க. அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய அம்மாவாக இருந்தாலும், நம்முடைய அப்பாவாக இருந்தாலும், நம்முடைய பிரதர் சிப்ளிங்ஸாக இருந்தாலும், எல்லா அன்புக்கும் எல்லா ஒரு நட்புக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. ஒருவேளை அவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் இருக்கலாம், இல்லை நம்ம அவங்களை இழக்கிற அந்த நேரத்துல இருக்கலாம். ஆனால் ஒரு நட்புங்கிறது வந்து நம்முடைய லைஃப்ல நம்ம கடைசி வரை, நம்முடைய கடைசி மூச்சு வரை அந்த நட்பு நம்ம கூடயே இருக்கும். பைபிளில் ஒரு வசனம் எழுதியிருக்கு, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கன் உதவுவதற்காகவே சகோதரன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு உலகத்தில் வந்து நேசிக்கிறதுக்கு எல்லாருமே இருப்பாங்க. நம்முடைய அவுட் அப்பியரன்ஸை பார்த்து, நம்மளுடைய வெல்த்தை பார்த்து, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பார்த்து, நம்முடைய எஜுகேஷன் பேக்ரவுண்டை பார்த்து நம்மளை நேசிக்கிறதுக்கு தேர் ஆர் பீப்புள். ஆனால் எல்லாருமே இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா நம்மளை அவுட் அப்பியரன்ஸ், நம்முடைய அவுட்வேர்டை தான் பார்ப்பாங்க, முகத்தை பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை அறிகிறார். ஸோ இன்னைக்கு இப்போ ஒருவேளை நான் டல்லாக இருக்கிறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் ஏன் டல்லாக இருக்கிறீங்க அப்படின்னு என்னோட ஃபேஸை பார்த்து கண்டுபிடிப்பாங்க. ஆனால் என்னுடைய டல்லுக்கான காரணம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதோடைய காரணம் வந்து என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கும். ஆனால் என்னுடைய ஆண்டவர் என்னோட உள்ளத்தில் இருக்கிற, அவர் முகத்தை பார்க்கல, அவர் என்னுடைய உள்ளத்தை பார்க்க, என்னோட உள்ளத்தில் இருக்கிற ஹர்ட்ஸ், என்னோட உள்ளத்தில் இருக்கிற அந்த எமோஷனல் ரூட்டை வந்து காட் நோஸ். ஸோ என்னை பொறுத்தளவில் ஹீ வில் பி த பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒன் ஹூ நோஸ் மை ரூட் ஆஃப் மை எமோஷன்ஸ். நான் ஒருத்தங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது என்னோட ப்ரெசன்டேஷன் கூட இட் மே கம்யூனிகேட் இன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். ஆனால் காட் வந்து என்னுடைய வாயில சொற்கள் புறவாதற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார். அப்படியே என்னுடைய உணர்வுகளை அவர் அறிந்திருக்கிறார். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கேள்வி என்ன அப்படின்னா, யார் என்னை புரிஞ்சுக்குவா, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையா, நோ ஒன் இஸ் தேர் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அதற்கு பதில் வந்து ஒன்லி ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா எந்த ஒரு நட்பாக இருந்தாலும், எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே நம்முடைய உள்ளத்தில் போய் அங்கே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து ஒன்லி காட் கேன் டூ. ஈவன் சம்டைம்ஸ் ஐ மே நாட் ஏபிள் டு ஓப்பன் அப். ஏன்னா நான் ரொம்ப எமோஷனல் க்ரஷ் ஆகும்போது வேர்ட்ஸ் ஒன்ட் கம் அவுட், என்னோட வார்த்தை வராது. அப்போ அந்த சூழ்நிலையிலையும் ஈவன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் ஐ வில் புட் சம் டியர்ஸ். அந்த என்னோட எமோஷன் கண்ணீராக வரும். அந்த நேரத்தில் அவர் என்னை அறிகிறவராக இருக்கிறார். ஸோ அதனால இதோடைய ஒரு சொல்யூஷன் அப்படின்னா, இந்த லைஃப் ஜேர்னியில், இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும், இந்த லைஃப் ஜேர்னியில் நம்ம ஜீசஸை, இயேசுவை வந்து நம்முடைய ஒரு நல்ல ஒரு நண்பனாக நம்ம எடுக்கும் பொழுது நம்ம வி won't be hurt by him. அவர்னால நம்ம எந்த ஒரு ஹர்ட்டோ இல்லை நம்முடைய ரகசியங்கள் வெளியரங்கமாக்கப்படும் அப்படி எதுவுமே கிடையாது. he will protect our life. so he will be our best friend forever அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஏசப்பாவை நம்மளோட லைஃப்பில் பெஸ்ட் ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டா நம்மளோட லைஃப் ஜேர்னி ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக மாறும் தான் நான் சொல்ல வரீங்க? ஆமாம், அது மாத்திரம் இல்லாமல் ஜீசஸை வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஒரு ஃப்ரெண்டாக நம்ம வச்சுட்டோம். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஹீஸ் மை ஃப்ரெண்டுங்கிற ஒரு கான்ஷியஸில் நம்ம இருந்தோம் அப்படின்னா, நான் சொன்னது போல் நம்முடைய உள்ளான மனிதனுடைய வலிகள், உணர்வுகளை அவர் முழுமையாக அறிந்திருக்கிறதுனால எல்லாவற்றையும் அறிகிற ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாக நடத்துவார். நம்முடைய பாதை, அந்த நம்ம பயணிக்கிற அந்த வாழ்க்கை பயணம் அது ஒரு சேஃபாக பாதுகாப்பாக இருப்பதற்கு he will be the right and best friend in our lives. ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இல்லையே, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற இந்த பருவத்தில், இயேசுவே நீர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நண்பர் என்று சொல்லி அவரை நம்ம அக்செப்ட் பண்ணும்பொழுது நம்ம எல்லாமே அவர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணலாம். அவர் ஜெபம் என்கிறதுல, ஆண்டவரே திஸ் வாட் மை லைஃப்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது, ஸோ அவர் நமக்கு நல்ல ஒரு நண்பனாக, நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார். ஆகவே இந்த வாழ்க்கை பருவத்தில் இயேசு தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நண்பன் என்கிறத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். காட் பிளஸ் யூ.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் கண்மணியே கேள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு வாலிப செல்வங்களுக்கும் யுவதிகளுக்கும் வில்லேஜ் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம். ஒரு அழகான ஒரு அருமையான வாலிபனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தெரிந்த அருமையான ஒரு வாலிபன். அந்த வாலிபன் யார் அப்படின்னா ஐத்திகு அப்படிங்கிற ஒரு வாலிபன். இந்த ஐத்திகுங்கிற வாலிபன் யார் அப்படிங்கிறது நம்மில் அநேகருக்கு தெரியும். பவுலுடைய செய்தியை கேட்க வந்த ஒரு அருமையான வாலிபன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த வாலிபனை குறித்து நம்ம முக்கியமாக ஒரு காரியங்களை குறித்து நம்ம இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக அது எப்படி இருக்கும், பிரயோஜனமாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம், இந்த 2 வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். நான் இப்போ வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடு நேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். இந்த 2 வசனத்திலிருந்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஐத்திகு என்ற வாலிபன் என்ன பண்ணான்னா ஜன்னலில் உட்கார்ந்தான். பவுல் மெசேஜ் கொடுக்குறாரு. அந்த டைம்ல அவர் என்ன செய்யறாரு, ஜன்னல்ல போய் என்ன செய்யறாரு, உட்கார்றாரு. அப்போ அவருக்கு என்ன, அந்த வாலிப மகனுக்கு ஸ்பேஸ் இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ ஜன்னலில் போய் என்ன செய்கிறார், உட்கார்றான் அந்த அருமையான வாலிப மகன். நம்மளும் அநேக நேரங்களில் சில இடங்களில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், இடம் இல்லைன்னா என்ன செய்வோம், ஜன்னலில் போய் பொதுவாக பாய்ஸு அப்படி போய் உட்கார்றதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது, உட்காருவீங்க நீங்களும் இல்லையா? ஆனால் இந்த மகன் என்ன செய்யறான், வாலிப மகன் ஜன்னல்ல உட்கார்றான். ஜன்னல்ல நம்ம உட்கார்றத ஆஸ் யூஷுவல் யாருனாலும் நம்ம என்ன செய்வோம், உட்காருவோம். இப்போ ஜன்னல் அப்படின்னாலே ஜன்னலில் நமக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக ராட் இருக்கும், சேஃப்டி கண்டிப்பாக என்ன செய்யும் இருக்கும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதில் உட்கார முடியும். ஆனால் இந்த வாலிப மகன் உட்காரும் போதே தெரியுது கண்டிப்பான முறையில் அதில் சேஃப்டியான எந்த ஒரு அந்த இரும்பு ராட், அதாவது ஒரு கம்பி இருக்கும் ஜன்னலில், இல்லைன்னா ஏதாவது கிரில் ஒர்க் உள்ளது ஏதாவது சம்திங் இருக்கும், எதுவுமே இல்லை. அவன் என்ன செய்கிறான், அந்த வாலிப மகன் என்ன செய்கிறான், அந்த ஜன்னலில் என்ன செய்கிறான், போய் உட்கார்றான். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஆனால் அந்த ஜன்னலில் உட்கார்ந்த அந்த மகன் என்ன செய்கிறான், ஜன்னலில் உட்கார்ந்திருந்து அழகாக என்ன செய்கிறான், செய்தி என்ன செய்கிறான், பவுல் சொல்கிற செய்தி என்ன செய்கிறான், கேட்டுக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போது அவன் இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து அவன் விழுந்துட்டான் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் பின்னாடி வர்றதில். அப்போ அவன் உட்கார்ந்திருந்த இடம் சரியான ஒரு இடமா, அவன் உட்கார்ந்த இடம் ஒரு சரியான இடமா நம்ம சற்று நம்ம யோசித்து பார்ப்போம். அதே போல் இந்த நாளில் நம்ம உட்கார்ந்துருக்கிற இடம் எப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்குது. அந்த ஜன்னல்ல அவன் என்ன செய்யறான், செய்தி கேட்கணும்னு வந்திருக்கிறான். ஆனா அவன் உட்கார்ந்திருந்த இடம் எப்படிப்பட்ட இடம் கிடையாது, ஒரு சேஃப்டியான ஒரு இடம் கிடையாது. அதனாலதான் அவனுக்கு அநேக காரியங்கள், அவன் கீழே விழுறக்குரிய காரியங்கள்லாம் என்ன செய்யுது, நடைபெறுது. அப்போ இந்த நாள்ல நம்ம என்ன செய்யறோம், நம்மளே யோசித்து பார்ப்போம், நம்ம உட்கார்ந்துருக்கிற இடம் சரியான ஒரு இடமா, சற்றே நம்ம என்ன செய்வோம், யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நீங்க நம்ம என்ன செய்யலாம், அதிகமா நல்ல ஜெபிக்கிற பிள்ளைங்களா, வேதத்தை வாசிக்கிற பிள்ளைங்களா நம்ம என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல இந்த நாட்கள்ல நம்ம எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், யோசித்து பார்ப்போம். அதே போலதான் அந்த ஐத்திகு என்ன செஞ்சா, நல்ல வாஞ்சையா கேட்கணும்ட்டு வந்த அந்த மகன் என்ன பண்ணிட்டான், அவன் சரியான இடத்துல உட்காராததுனால அவன் என்ன செஞ்சிட்டான், கீழே விழுந்துட்டான். பாருங்க, நம்மளும் இன்னைக்கு நல்லா அதிக நேரம் நம்ம ஜெபித்த பிள்ளைங்களா இருக்கலாம், வேதத்தை வாசித்த பிள்ளைங்களா இருக்கலாம். ஆனா என்ன செஞ்சிருக்கோம், இந்த நாட்கள்ல நம்ம எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், அதிகமா நம்ம யோசிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். ஏன்னா அந்த லாக்டவுன் பீரியட்லாம் அழகான வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமாரெல்லாம் காலையில அதிகாலையில என்ன செஞ்சாங்க, எழும்பி 4 o'clockலாம் எழும்பி ஜெபித்த பிள்ளைங்க இருக்கீங்க, குரூப்பா ஜெபித்தவங்க நிறைய இருக்கீங்க.
இருக்கீங்க. ஆனா இந்த நாட்கள்ல உங்களுடைய ஜெப லைஃப் எப்படி இருக்குது? இந்த நாட்கள்ல நீங்க எங்க இருக்கீங்க? உலகத்தின் பின்னால உலகத்திற்காரிய காரியங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? எனி டைம் போனே பார்த்துட்டு நம்ம இருக்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? யோசித்து பார்க்கக்கூடியது. ஏன்னா ஒரு ஜன்னல் வந்து ஓப்பனா இருக்கிறதுனால அதுக்கு எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாம இருக்கு. அதே போல அது ஓப்பனா இருக்கும்போது எதுனாலும் உள்ள வர்றதுக்கு ரொம்ப நமக்கும் சேஃப்டி கிடையாது. எனி டைம் எதுனாலும் காற்றா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், காற்றடிச்சா தூசிகள் எல்லாம் உள்ள வந்துடும். மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணீர்கள்லாம் உள்ள வந்துடும். அப்ப நமக்கு அது ஒரு சேஃப்டியான பிளேஸ் இல்லை. அதனால இந்த நாள்ல நம்ம சிந்திக்க வேண்டியது, நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் எது, நம்ம எந்த இடத்துல இருந்தோம், ஆனா இந்த நாள்ல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பான முறையில நம்ம யோசிக்கிறதுக்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம் மிகுந்த தூக்கம். அவன் என்ன செஞ்சானா, ஜன்னல்ல உட்கார்ந்துருக்கிறான். உட்கார்ந்துருக்கதை விட்டு அவன் என்ன செய்யறான்? மிகுந்த தூக்கம். அவன் செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கான். ஆனாலும் அவனுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு மிகுந்த தூக்கம். ஒரு ஒரு அதிகமான உலக பிரகாரமான காரியங்கள்ல இந்த நாட்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம்? தூங்கி கொண்டு இருக்கிறோமா? நல்ல ஆண்டவரோட நெருங்கி ஜீவித்து கொண்டிருந்த அருமையான தம்பி தங்கச்சி இந்த நாட்கள்ல அப்ப நம்ம உட்கார்றதுக்கு சரியான இடத்துல நம்ம உட்காரல அப்படின்னாலே கண்டிப்பா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். ஜெபிக்கிறவங்களாவே நம்ம என்ன செய்ய முடியாது? காணப்பட முடியாது. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரோட நெருங்கி ஜீவித்து கொண்டிருந்தோமோ அதுல இருந்து என்ன செய்யறோம்? ஒரு பெரிய பின்மாற்றத்துக்குள்ளாக நம்ம என்ன செஞ்சிடறோம்? கடந்து வந்துடுறோம். அந்த நாட்கள்ல நம்ம அதை ரொம்ப யோசிப்போம். நம்ம இந்த நாட்கள்ல ஆண்டவரோடு நம்ம அதிகமா ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கி கொண்டு இருக்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம்? கண்டிப்பான முறையில நம்ம யோசிக்கணும். ஏன்னா காலை நேரத்துல ஆண்டவர் நம்மளை என்ன செய்யலாம்? தட்டி எழுப்புகிற ஒரு தேவனா இருக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த நேரத்துல நம்ம தூங்கி கொண்டு இருக்கிறோமா? அல்லது எழும்பி ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோமா? மற்றவங்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்மாரை கூட நம்ம தூங்க வைக்கிறவங்களா இருக்கிறோமா? சற்று நம்ம என்ன செய்வோம்? அந்த நாள்ல சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக நித்திரை மயக்கம். அவன் ஜன்னல்ல உட்கார்ந்து இருக்கிறான். அது அவனுக்கு உட்காரும் போதே தெரியும் அது சேஃப்டியான ஜோன் இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல உட்கார்ந்துருந்து தூங்குனா கண்டிப்பா நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனாலும் உட்கார்ந்துருந்து என்ன செய்யறான்? தூங்கி கொண்டு இருக்கிறான். நீங்களும் பாருங்கம்மா, மொபைல் போன்லயே நம்ம இருக்கிறோமா? கண்டிப்பா நமக்கு அது ஒரு சேஃப்டி கிடையாது. நம்மளுடைய ஃபியூச்சரே அது என்ன செஞ்சிடும்? ஸ்பாயில் பண்ணிரும். தெரிஞ்சும் நம்ம எனி டைம் எப்ப டைம் கிடைக்கும் கையில மொபைலை எடுக்கலாம் அப்படிங்கறதுல தான் நம்ம என்ன செய்யறோம்? ஃபுல்லா நம்முடைய கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் உடனே என்ன செஞ்சிடணும்? மொபைல் எடுத்துடணும். அப்போ இந்த நாள்ல நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம எதை விடணும்? கண்டிப்பா மொபைல் போன்ல நம்ம அடிக்ட் ஆயிருக்கிறத நம்ம என்ன செய்யணும்? விட்டு வெளியில வர்றதுக்காக இன்னும் மீதி வர்ற இந்த பாயிண்ட்ஸ் நம்ம என்ன செய்யலாம்? கவனிக்கலாம். அடுத்ததாக நித்திரை மயக்கம். மூன்றாவதாக நித்திரை மயக்கம். அவன் மிகுந்த தூக்கம் அதிகமாக தூங்கினதுனால இந்த நேரத்துல அவன் என்ன செஞ்சிட்டான்? நித்திரை மயக்கம். பாருங்க, ஒரு மயக்கம் எப்போ வரும்? நமக்கு திடீர்னு தலை சுத்திட்டு இல்ல ஏதோ நமக்கு கொஞ்சம் முடியல அப்படிங்கும்போது, சாப்பிடல, தண்ணி ரொம்ப தாகம் இருக்கு அப்படிங்கிற நேரத்தில் நமக்கு என்ன செஞ்சிடும்? சம்டைம்ஸ் மயக்கம் வந்துடும். மயக்கம் எடுத்து நம்ம கீழே விழுந்துட்டா நமக்கு நடக்கிறது ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. அதே போலதான் இந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவருக்கு விட்டு நம்ம பின்மாற்றத்துக்குள்ள இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கறதே நமக்கு என்ன செய்யல? தெரியல. அநேக ஆண்டோருடைய காரியங்கள், ஆண்டோடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய? நம்மளுடைய செவிக்குள்ள போகாம உட்கார்ந்து சர்ச்ல உட்கார்ந்துருக்கலாம், ஏதாவது செய்தியை கேட்கறதுக்கு நம்ம உட்கார்ந்துருக்கலாம், மீட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவுடைய கட்டாயத்தின் பேர்ல போய் உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா எதுவுமே உங்களுடைய காதுகள் என்ன செய்யறது இல்ல? போகிறது இல்ல. அந்த மயக்கத்தின் அந்த நித்திரை அதுக்கு பிறகு அந்த மயக்கத்தினால நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்மளுடைய எல்லா காதுல விழுற எல்லா காரியங்களையும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? உள்ள அனுப்பாதபடி நம்ம மயங்கி விடுறோம். அதுக்கு என்ன காரியம்? ஃபர்ஸ்ட் உலக பிரகாரமான மயக்கங்களா இருக்கலாம். உலக பிரகாரமான எந்த காரியங்கள்ல நம்ம மயங்கி இருந்தாலும், ஒருவேளை உங்களுடைய ஸ்டடீஸா இருக்கலாம், இல்ல உங்களுடைய ஒர்க்கா இருக்கலாம், எந்த காரியங்கள்லயும் நம்ம அதுலயே நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா உலக பிரகாரமான மயக்கம் தான் அது ஒரு மயக்கம். ஒருவேளை நியூ கப்புள்ஸா இருக்கலாம், மேரிட் ஆனதுனால ஃபேமிலி
ஃபேமிலி, சின்ன குழந்தைங்க அப்படின்னு ஒரு காரியங்களா இருக்கலாம். அதனால நமக்கு ஃபுல்லா அப்படியே நம்மளுடைய குடும்பத்தையே நம்ம கவனிக்கிறவங்களா இருக்கிறோமா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை நம்ம சரியா கொடுக்கிறோமா, சற்று நம்ம என்ன செய்வோம், யோசித்து பார்ப்போம். நித்திரை மயக்கம், மயங்கின உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம், கீழே விழுந்துருவோம். அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம், பாக்குறோம். அப்போ நமக்கு அந்த நித்திரை மயக்கம் வேண்டாம் அப்படின்னா நம்ம அடுத்த என்ன செய்யணும், நித்திரை மயக்கம், அவன் நித்திரை மயக்கமாக இருந்ததுனால அடுத்ததாக அவன் என்ன செஞ்சான், கீழே விழுந்தான். அப்போ மயக்கம் வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம், கீழே விழுந்துருவோம் இல்லையா. கீழே விழுந்த உடனே நமக்கு என்ன செய்யும், கண்டிப்பா ஏதாவது அடிபடும், கண்டிப்பா ஏதாவது காயம் படாம நமக்கு என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. அதே போலதான் இந்த ஐத்திகுங்கிற வாலிபனை என்ன செஞ்சுட்டான், நித்திரை மயக்கத்தினால அவன் என்ன செஞ்சுட்டான், கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், பாக்குறோம். பாருங்க அன்பு தம்பி தங்கச்சிகளா, பாருங்க அவன் மேல ஏறி போறதுக்கு மூணு ஃப்ளோர் அவன் என்ன செய்யறான், ஏறி போறான். அப்போ பாருங்க அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல ஏறி போயிருப்பான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு 3 ஃப்ளோர் மேல ஏறி போனா எங்களை மாதிரி ஆட்களுக்குலாம் என்ன ஆயிரும், உடனே மூச்சு வாங்கிறோம். கண்டிப்பா நீங்க வேணா கொஞ்சம் ஏறி போவீங்க, ஆனாலும் நீங்க என்ன செய்வீங்க, நாங்க கூட ஸ்டெப்ஸ்ல ஏறி போலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தா நீங்க அழகா லிஃப்ட்ல என்ன செய்வீங்க, ஏறி வர்றதுக்கு தான் என்ன செய்வீங்க, பாப்பீங்க. ஆனா பாருங்க இந்த ஐத்திகுங்கிற வாலிப மகன் 3 மாடி என்ன செய்யறான், அவன் ஏறி போறான். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி போன மகன் உட்கார கூடிய இடத்துல அவன் உட்காராம ஒரு பாதுகாப்பான இடத்துல உட்காராததுனால அவன் 3rd ஃப்ளோர்ல இருந்து என்ன செய்யறான், கீழே விழுந்துடுறான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த 3 மாடி மேல ஏறி போறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் ஏறி போயிருப்பான். அதே டைம்ல அவன் கீழே விழுறது எவ்வளவு ஈஸியா என்ன செஞ்சிடறான், கீழே விழுந்துடுறான். அதே போலதான் நம்மளும் ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை நாட்களும் நம்மளுடைய தூக்கத்தை நம்ம வெறுத்து நம்மளுடைய டைம் எல்லாம் ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு வாஞ்சையோடு நம்ம என்ன செஞ்சிருப்போம், டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் ஆண்டவருக்காக. ஆனா இன்றைக்கு ஆண்டவரை விட்டு நம்ம வெளியில வரும்போது, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது எவ்வளவு ஈஸியா கீழே விழுந்துட்டோம் பாருங்க. எவ்வளோ ஈஸியா கீழே விழுந்துடுறோம். கீழே விழுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, காயங்கள் தான் நமக்கு என்ன செய்யுது, ஏற்படுது. அந்த நித்திரை மயக்கத்தினால கீழே விழுறதுனால என்ன நடக்குது, காயங்கள் என்ன செய்யுது, ஏற்படுது. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, வெளிப்படுத்தல் ஒரு அழகான வசனம் இருக்கு, 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியையை செய்வாயாக. இன்ன இடத்திலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நீ என்ன செய்யணுமா, நினைக்கணுமா. எந்த இடத்துல இருந்து நீ கீழே விழுந்தா அப்படிங்கறத என்ன செய்யணுமா, நினைக்கணும். அதுல இருந்து என்ன செய்ய, கண்டிப்பா மனம் திரும்பணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, நம்ம வேதத்துல வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். அருமையான தம்பி தங்கச்சி, நீ எவ்வளவு ஆண்டவருக்காக உன்னுடைய நேரத்தை கொடுத்தா, எந்த அளவுக்கு ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கணும்னு சொல்லி நீ பொருத்தனை பண்ணா, ஒப்பு கொடுத்தா, ஆண்டுடைய சமூகத்துல உனக்கு ஒப்பு கொடுத்தா, இந்த நாள்ல நீ சற்று யோசித்து பாரு. ஆண்டவருக்கும் உனக்கும் இடையில என்ன காரியம், என்ன இது உலக பிரகாரமான காரியங்களா, இல்லைன்னா உன்னுடைய வேற ஏதாவது காரியங்கள் அவங்களுக்கு தெரியும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப செல்வங்களுக்கும் தெரியும், நீங்க என்ன காரியத்தினால பின்மாற்றத்துக்குள்ள போயிருக்கீங்க. உங்களுடைய தவறான சிநேகிதத்தினாலயா, இல்லைன்னா மொபைல் போன்னாலயா, இல்லைன்னா நீங்க அதிகமா படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி எனி டைம் சண்டே கூட நீங்க சர்ச்சுக்கு வராம டியூஷனுக்குன்னு போறீங்களா, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருந்தீங்கன்னா இந்த நாள்ல நம்ம என்ன நிலையில இருந்து கீழே விழுந்தோம் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், நினைத்து பார்க்கணும். கீழே விழுந்தது போதும், இனிமே எழும்பணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம மேல போனோம், ஆண்டவரோட நெருங்கி ஜீவித்தோம். இவ்வளோ ஈஸியா அந்த ஒரு சின்ன காரியத்துக்காக என்ன செஞ்சிட்டோம், இந்த உலக பிரகாரமான காரியத்துக்காக நான் என்ன செஞ்சிட்டேன், கீழே விழுந்துட்டேனே. ஆண்டவரே வேண்டாம், நான் உங்களோட நான் எப்பவும் என்ன செய்யணும், நெருங்கி ஜீவிக்கணுங்கிறத நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. அடுத்தது கீழே விழுந்துட்டான். ஆனா அடுத்ததாக அவன் என்ன பண்றான், மரித்தவனாக எடுக்கப்பட்டான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அந்த 2 வசனத்துலதான் நமக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. அவன் கீழே விழுந்துட்டான், விழுந்த பிறகு அவன் என்ன செய்யறான், மரித்தவனாக எடுக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். அதுதான் மரித்தவனாய் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா, மரித்தவங்களுக்கு அவன் ஏன்னா 3rd ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுறான். அடி லேசாவா படம், பெரிய அடிபட்டிருக்கும் இல்லையா. அப்ப பக்கத்துல இருக்கவங்களும் தூக்குறாங்க, தூக்கி பார்த்தா என்ன செய்யறாங்க, மரித்தவனா இருக்கிறான்.
அதே போலதான் நம்மளும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளாகிய நாம் கீழே விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, பின்மாற்றத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, ஆண்டவரோட நெருங்கி ஜீவித்துட்டு இருக்க நம்ம பின்மாற்றத்துக்குள்ள வந்துட்டோம்னா கண்டிப்பா மரித்தவர்களா தான் நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம மரித்தவர்களா என்ன செய்யறோம் காணப்படுறோம். இந்த நாள்ல ஆண்டுடைய சமூகத்துல நம்ம கேட்போமா, ஆண்டவரே நான் இந்த நாள்ல உங்களோட நெருங்கி எவ்வளோ அழகா நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், எந்த அளவுக்கு உமக்காக நான் மற்றவங்களை நான் எழுப்பி கொண்டிருந்தேன், ஆனா இந்த நாள்ல நான் ஒரு பெரிய பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறேனே ஆண்டவரே, என்ன நீங்க மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க பலன் தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேட்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வாங்க, உங்களுக்கு பலன் தருகிற ஒரு தேவனா இருக்கிறாங்க. மரித்ததா இருந்தது போதும், ஆண்டவருக்காக நம்ம இந்த கடைசி நாட்கள்ல வைராக்கியமா எழும்பக்கூடிய ஒரு பிள்ளைகளா நம்ம என்ன செய்யணும் காணப்படணும். அவன் என்ன பண்ணா மரித்தவனா எடுக்கப்பட்டான்னு சொல்லி பாக்குறோம். மேல இருந்து கீழே விழுந்ததுனால அந்த ஐத்திகுங்கிற வாலிபன் மரித்தவனாக என்ன செஞ்சான், எடுக்கப்பட்டான். ஏன்னா 3rd ஃப்ளோர்ல இருந்து கீழே விழும்போது கண்டிப்பா ஏதாவது என்ன செய்யும், அடி கண்டிப்பா என்ன செய்யும் படும். அப்போ நம்மளும் அதே போல ஆண்டவருக்காக எவ்வளோ வைராக்கியமா நம்ம எவ்வளோ எழும்பி வந்திருப்போம். ஆனா கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா இந்த நாள்ல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்டிப்பா மரித்தவர்களாக தான் நம்ம என்ன செய்யறோம் காணப்படுறோம். உங்க மூலமா எத்தனை பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, எத்தனை பேரும் இப்படி வீழ்ந்து கடந்தவங்களை நீங்க எழுப்பி விட்டுருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்களே விழுந்திருந்தா அதே போல ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைமை வேற எதுவுமே இல்லை. அதனால நம்ம இந்த நாட்கள்ல நம்ம யோசித்து பார்ப்போம், மரித்தவர்களா இருக்கிறோமா, ஆண்டவரோடு நம்ம உயிரோடு உள்ள பிள்ளைங்களா நம்ம இருக்கிறோமா, உலகத்துக்கு மரித்தவர்களா மரித்து நம்ம ஆண்டவருக்காக எப்படி இருக்கணும், உயிர்த்த பிள்ளைகளா நம்ம என்ன செய்யணும் காணப்படணும். நம்ம சற்று யோசித்து பார்ப்போம், இந்த நாட்கள்ல நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, நம்ம இந்த நாட்கள்ல எப்படி இருக்கிறோம். அருமையான தம்பி தங்கச்சி ஆண்டவர் தந்திருக்க அந்த அருமையான நாட்கள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போயிடவே கூடாது. இந்த வாலிபம் ஆண்டவருக்கு அவ்வளோ ஒரு விசேஷித்த நாட்கள். ஆண்டவர் உங்களுக்கு தந்த அந்த வாலிப நாட்கள் அவ்வளோ விலையேற பெற்றது. இந்த நாட்கள் நம்ம என்ன செஞ்சுக்கணும், பயன்படுத்துறவங்களா நம்ம என்ன செய்யணும் காணப்படணும். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்துல மரித்து போய் இருந்த அருமையான அந்த சமாரிய ஸ்திரியை எப்படி அந்த சமாரிய ஸ்திரியை ஆண்டவர் எழுப்புனாங்க, அந்த பாவத்திலிருந்து விடுபட பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம அநேகருக்கு நன்கு தெரிந்த ஒரு லெசன் இது இல்லையா. வேதத்திலிருந்து நம்ம என்ன செய்யறோம் வாசிக்கிறோம். அப்ப பாவத்துல மரித்து போய் இருந்தது, ஆண்டவர் பேசும் பொழுது அந்த மகள் என்ன செஞ்சா மனம் திரும்பினா. அவள் நிமித்தமாக அநேக அந்த கிராமத்துல இருக்கவங்கள அநேகர் என்ன செஞ்சாங்க ஆண்டவருக்குள்ள வந்தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் நமக்கு நன்கு தெரிந்தது இல்லையா. அப்ப இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், விலகி வந்துட்டோமா, ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்து கொண்டு இருந்த நாம் பின்மாற்றத்துக்குள்ள வந்துட்டோமா, நம்ம யோசித்து பார்ப்போம். வேண்டாம், எனக்கு அந்த உலக பிரகாரமான அடிமைத்தன வாழ்க்கை எனக்கு என்ன செய்ய வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செய்யணும் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்ம நெருங்கி கிட்டி சேர்றவங்களா நம்ம என்ன செய்வோம் காணப்படுவோம். அடுத்தது 6வது பாயிண்ட், இறங்கி போய் அவனை அணைத்து கொண்டு. அவன் மறிச்சிட்டான். ஆனா உடனே பவுல் என்ன செய்யறான், கீழே விழுந்த உடனே அவன் என்ன செய்யறான், இறங்கி போய் அவனை என்ன செஞ்சானா அணைத்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம் வேதத்துல வாசிக்கிறோம். அவனை அணைத்து கொள்ளுகிறான். அதே போலதான் இந்த நாள்ல நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதே சோர்வுல நம்ம என்ன செய்யணும் இருக்கவே வேண்டாம். நம்ம அணைக்கிற ஒரு தேவன், அன்பான தகப்பன் நமக்கு என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. வீழ்ந்து போய் கிடக்கிறேன்னு ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு பாவம் செஞ்சுட்டேனே, இந்த பாவத்தை கர்த்தர் எனக்கு மன்னிப்பாங்களான்னு சொல்லி கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? நம்ம எப்பேற்பட்ட பாவிகளா இருந்தாலும் நம்முடைய பாவத்தை மன்னிக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாங்க, மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்த தேவனா இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய பாவங்களை ஆண்டோடைய சமூகத்துல நம்ம என்ன செய்யணும், அறிக்கையிட்டு நம்ம என்ன செய்யணும், அதை விட்டு விடுறதுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாங்க, கிருபை பாராட்டுவாங்க. நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாங்க, அதற்குரிய பலனை நமக்கு என்ன செய்வாங்க தருவாங்க. பாருங்க, இளையகுமாரன் சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும். அவன் என்ன செஞ்சான், புத்தி தெளிந்த போது அவன் அழகான ஒரு வார்த்தை பேசுறான். நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன்னு சொல்லி தகப்பன்ட்டு என்ன செய்யறான், அவன் அறிக்கை இடுறதுக்கு வாரான், அறிக்கை இடுறதுக்கு. அதே போலதான் நம்மளும் ஆண்டவரை உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் என்ன செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், என்னுடைய பாவத்தை நீங்க கிருபையாக மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வாங்க, மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க, வாஞ்சையா இருக்காங்க. பாருங்க, இந்த இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனை நோக்கி போகும்போது தகப்பனார்
எப்போ என் பையன் வருவான்னு சொல்லி எதிர்நோக்கி இருக்கிறாங்க. பாருங்க, பையன் போகும்போது தகப்பனார் என்ன செய்யறாரு, ஓடி போறாரு. ஓடி போய் தன்னுடைய மகன் என்ன செய்யறாரு, அணைத்து கொள்கிறார். அதே போலதான் நம்மளும் எவ்வளவுதான் பாவத்துல இருந்தாலும் நம்ம பாவத்தை விட்டு விட்டு அவன் எப்ப நினைக்கிறான் பாத்தீங்களா, பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதம் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி, அப்போ அவன் எனக்கு என்ன செஞ்சுட்டான், அவன் தன்னை சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிச்சுட்டான். தன்னை என்ன செஞ்சுட்டான், இனிமேல் அந்த பாவத்துல கிடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அவன் என்ன செஞ்சுட்டான், அதை விட்டு என்ன செஞ்சுட்டான், வெளியில வந்துட்டான். அதனால தகப்பன் என்ன செஞ்சாரு, என் பையன் வந்துட்டானேன்னு சொல்லி அன்போடு என்ன செஞ்சாரு, அணைத்து கொண்டார். அதே போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளும் நம்மளுடைய பாவங்களை விட்டு வெளியில எப்போ வருவோம்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை எதிர்பார்த்து இருக்கிறாரு. நீங்க போயிட்டீங்கன்னா, நீங்க பாதி தூரம் போறதுக்குள்ள ஆண்டவர் என்ன செஞ்சிருவாங்க, உங்களுக்காக ஓடி வந்து உங்களை என்ன செஞ்சுக்குவாங்க, அணைத்து கொள்வாங்க. ஐயோ என் பிள்ளை வந்துட்டான், பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டானே, 99 ஆடு கூடவே இருந்தாலும் ஆண்டவர் அதை குறித்து அதை விட சந்தோஷம். அந்த தொலைந்து போன ஒரு ஆடுதான், ஆண்டவரோட கூடவே இருந்த ஒரு ஆடு ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த நாட்கள்ல தேடி அது கிடைச்ச உடனே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுப்போமா? 7வதாக கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. பாருங்க, அவன் மரித்தவனா காணப்பட்ட உடனே அப்போ அவன் கலங்காதிருங்கள் அப்படின்னா அங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் யோசிப்போம். அவனுடைய பேரண்ட்ஸ் வந்திருக்கலாம், ரிலேஷன்ஸ் வந்திருக்கலாம், கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வந்திருக்கலாம். அப்போ அவங்களாம் என்ன செஞ்சிருப்பாங்க, அழுதுருப்பாங்க, கடந்து கத்திருப்பாங்க, ஐயோ என்னுடைய பிள்ளை இறந்துட்டானே, இல்லை என்னுடைய சகோதரன் இறந்துட்டானேன்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்களாம் கடந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அழுதுருப்பாங்க. அந்த நேரத்துல அவன் என்ன செய்யறான், அவங்கள பார்த்து மற்றவங்களை பார்த்து ஜனங்களை பார்த்தவன் என்ன சொல்றான், நீங்க என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம், நீங்க கலங்காதீங்க, இவன் உயிர் இவனுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பாருங்க தம்பி தங்கச்சி, உங்கள் நிமித்தமாக உங்களுடைய பெற்றோர் எவ்வளோ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய ரிலேஷன் எவ்வளோ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். என்னுடைய பையன் இப்படி ஒரு பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டானே, என்னுடைய மகள் இப்படி ஒரு பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டால, இல்ல ஒரு ஜெப ஜீவியமே இல்லையே, சர்ச்சுக்கு வரணுங்கிற ஒரு வாஞ்சையே இல்லைன்னு சொல்லி உங்களுடைய பெற்றோர் கலங்கி கொண்டு இருப்பாங்க. நீங்க இந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். கலங்காதீங்கம்மா, நான் என்ன செய்ய, ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்காக வாழ போகிறேன், இனிமே ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்ய போகிறேன்னு சொல்லி வைராக்கியமா நீங்க என்ன செய்யணும், நீங்க காணப்படணும். உங்களுடைய பெற்றோருக்கு கலக்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு பிள்ளைங்களா இருக்கக்கூடாது, சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு பிள்ளைங்களா நீங்க என்ன செய்யணும், இருக்கணும். பாருங்க, நம்ம என்ன செய்யணும், எப்பமோ நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா நமக்காக ஒரு நல்ல நம்மளோட இணைந்து ஜெபிக்கிற, நமக்காக உண்மையா ஜெபிக்கிற பிரேயர்ஸ், அதாவது உண்மையா ஜெபிக்கிற பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன செய்யணும், கண்டிப்பா நம்ம முறையில இருக்கணும். அப்போ நம்ம ஒரு நேரம் நம்ம ஏதோ சம்டைம்ஸ் நம்ம கீழே விழுந்துட்டோம், அதாவது நம்ம ஜெபிக்க முடியாதபடி சோர்ந்து போய் ஏதோ ஒரு பிரச்சனை நினைச்சு நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோம் அப்படின்னா, அதுல இருந்து என்ன செய்வாங்க, நமக்காக அவங்க என்ன செய்வாங்க, ஜெபிப்பாங்க. சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன செய்யலாம், அந்த ஜெபத்துல நீங்க என்ன செய்யலாம், வீழ்ந்து போன நம்ம என்ன செய்யலாம், எழும்புறதுக்கு அது மிகவும் வசதியா இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பிரேயர் சப்போர்ட் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அதை நீங்க என்ன செய்யுங்க, உருவாக்குங்க. நீங்க படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க படிக்கிற இடங்கள்ல பிரேயர் செல்ஸ் என்ன செய்யுங்க, ஆரம்பிங்க. அது மிகவும் நேர்த்தியானதா இருக்கும். அநேக ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது, அவங்ககிட்ட நீங்க பேசும்போது தான் அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் அவங்க என்ன செய்வாங்க, கண்ணீரோட சொல்லுவாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, மற்ற பிரேயர் செல்ஸ் எப்படியாவது அநேக பிள்ளைங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தணும்னு சொல்லி நீங்க விழுந்து கிடைக்கீங்களா, விழுந்த இடத்துல இருந்து என்ன செய்யுங்க, கண்டிப்பா ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாக ஜீவிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட என்ன செய்யுங்க, எழும்புங்க. எழும்பும் போது கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வாங்க, பாவத்துல மரித்து போயிருந்த உலக பிரகாரமான காரியங்கள் நீங்க அதிலே லயித்து போய் இருக்கீங்களா, ஆண்டு நாட்கள் என்ன செய்யறாங்க, நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவன். எப்படி உயிர்ப்பிப்பாங்க அப்படின்னா, ஒரு வாட்ச் கரெக்டா ஓடணும் அப்படின்னா, டைம் நம்ம கரெக்டா காட்டணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அதுக்கு என்ன செய்வோம், செல் போடுவோம் இல்லையா? இல்ல நம்மளுடைய மொபைல் இயங்கணும், கரெக்டா இயங்கணும், அதுக்கு எவ்வளவு சார்ஜ் போடுறீங்க? அதே போலதான் நம்மள என்ன செய்யணும், ஆண்டவருக்காக பின்மாற்றத்துல இருக்கிற நாம் இன்னும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன கொண்டுட்டால் நம்ம என்ன செய்யணும், அப்படி நினைத்தாலே, நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தாலே நம்ம என்ன செய்யணும்,
அடுத்ததாக முதலாவது டெய்லி நம்ம என்ன செய்யணும், வேதத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும். பைபிள் கண்டிப்பா என்ன செய்யணும், வாசிக்கணும். பைபிள் வாசித்து ஜெபிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போயிருந்த நாம் மறுபடியும் என்ன செய்வோம், எழும்ப ஆரம்பிச்சிரும். ஆண்டவருக்காக நம்ம உற்சாகமா நம்ம ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு பிள்ளைல நம்ம என்ன செஞ்சிருவோம், மாறிடுவோம். அதனால இந்த நாட்கள்ல நம்ம பார்த்த 7 தலைப்பின் கீழ் ஜன்னல்ல உட்காராத கூடாத இடத்துல நம்ம எதுல இருக்கிறோமா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அது மொபைலா இருக்கட்டும், எந்த ஒரு காரியங்களா இருக்கட்டும், அதை விட்டு நம்ம என்ன செய்யணும், வெளியில வரணும். மிகுந்த தூக்கம், அதுலயே நம்ம என்ன செஞ்சிருவீங்க, நீங்க தூக்கம் வந்தா கூட என்ன செஞ்சிடறதுக்கு என்ன செய்யற கிடையாது, மொபைலை கீழே வைக்கிற கிடையாது. மிகுந்த தூக்கம் இருந்ததுனால அவன் என்ன செஞ்சா, நித்திரை மயக்கம் அப்படியே என்ன செஞ்சுட்டான், அதிலே மயங்கி என்ன செஞ்சுட்டான், கீழே விழுந்தான்னு சொல்லி என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். அதனால அவன் எப்படிப்பட்டவனா இருந்தா, மரித்தவனாக என்ன செஞ்சான், எடுக்கப்பட்டான். இந்த நாட்கள்ல நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்த பிள்ளை இன்னைக்கு பாவத்துல நம்ம மரித்து போய் இருக்கிறோமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்காத பிள்ளைகளா இருக்கிறோமா, யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்ற, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள்ள இருக்கிறது. நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, கலங்காத அருமையான மகனே மகளே, நீ கலங்காத, உன்னுடைய உயிர் உனக்குள்ள இருக்கிறது. ஏன்னா நான் உயிரான இயேசு. அதனால நீ என்கிட்ட வா, நான் உன்னை என்ன செஞ்சுக்கிடுவேன், பாதுகாத்துக் கொள்வேன். நீ கீழே விழாதபடிக்கு நீ என்ன செய்ய, டெய்லி வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வாங்க, உங்களை பாதுகாப்பான ஒரு சேஃப்டியான ஜோன்ல என்ன செய்வாங்க, வைப்பாங்க. அதனால இந்த நாட்கள்ல ஆதி அன்புல இருந்து பின்மாற்றத்துக்குள்ள போய் கீழே விழுந்தவங்களா இருக்கீங்களா? நம்ம எதுல கீழே விழுந்திருக்கோம், எப்படிப்பட்டவங்களா நம்ம கீழே விழுந்து எப்படி கிடக்கிறோம், இல்ல விழுந்து எழும்பி கொண்டு இருக்கிறோமா? சற்றே யோசித்து பார்த்து இதுல இருந்து சரியான ஒரு ஸ்டெப்புக்கு வரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாங்க, விடுதலையை தருவாங்க. ஜெபம். அருமையான பரலோக தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே, சோஸ்தரிக்கின்றோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு தம்பி தங்கச்சிகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கேட்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரே, கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதன்படி நடக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. இந்த நேரத்துல யார் ஆண்டவரே, நான் இப்படி வீழ்ந்து போய் கிடக்கிறேனே, நான் இப்படி 3வது மாடியிலிருந்து நான் கீழே விழுந்து கிடக்கிறேனே, உம்மோடு நெருங்கி ஜீவிக்காத நான் ஒரு மரித்த ஒரு மகளாக நான் காணப்படுறேனே, வேண்டாம் ஆண்டவரை, என்னே நீங்க உயிர்ப்பீங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்காங்களோ ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நீங்க பலனை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் நீங்க தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. யார் உம்முடைய சமூகத்துக்கு வாஞ்சியோடு ஓடி வராங்களோ ஆண்டவரே, அவர்களை நீங்க அணைத்து கொள்ளுகிற தேவன் அல்லவா ராஜாவே. உம்முடைய பிள்ளைகளை நீர் அன்போடு அணைத்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உமக்காக வைராக்கியமா ஜீவிக்க ஆண்டவரே, நீங்க பலனை கொடுங்க. அப்படி செய்ய போயிற கிருபைகளுக்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளு நல்ல பிதாவே.